மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவையான இடங்களை சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து எடுப்பது சம்பந்தமாக அந்த ஊர் பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது சம்பந்தமான வழக்கும் நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை விமான நிலைய அந்த சுற்றுச்சுவருக்கு அருகே உள்ள சின்ன உடைப்பு கிராமத்தை சேர்ந்த மதுரை வீரன் என்பவருக்கு சொந்தமான இடத்தை சுத்தம் செய்யும் பொழுது அந்த ஊர் கிராம பொதுமக்கள் பார்த்து அங்கு ஒன்று திரண்டு அந்த வாகனத்தை ஜேசிபி வாகனத்தை சிறைப்பிடித்து வைத்து உள்ளனர். மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு விசாரணை கேஸ் வந்துருக்கு. சொந்த பட்டா நிலத்தில் வந்து அது பணம் வாங்கவே இல்லை. இது சம்பந்தமாக வந்து தனிப்பட்ட முறையிலேயே டிஆர்ஓ கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி இன்ஜினியர் வந்து இது வந்து சுத்தம் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருக்காங்களாம். எப்படி ஹைகோர்ட்டில் இன்றைக்கி வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 19 மெயின் கேஸ் வருது. இது சம்பந்தமாக எப்படி சுத்தம் பண்ண முடியும்? வண்டியை சிறப்பிடிச்சு எங்கள் ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போகிறோம். ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து ஒரு 5-6 நாள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வண்டியை கொண்டு போய் நாங்கள் போய் நிப்பாட்டுறோம். மக்கள் யார் அதிகாரி வேணால் வந்து பேசணும். இது சம்பந்தமான தீர்ப்பு வந்து என்னைக்கு நான் வருது? இன்னைக்கு நடந்துட்டு கேஸ் வந்துங்க. பெஞ்சில் மாநாஜி கோர்ட்டில் 49 ஐட்டம் கேஸ் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற உங்கள் இடத்த வந்து ஏன் பட்டாளம் சொந்த இடம். அது 1 சென்டாக இருந்தாலும் 1/2 சென்டாக இருந்தாலும் 10 சென்டாக 20 சென்டாக பட்டாளம் காசு வாங்கல. இது இடம் கம்மியாக இருக்குன்னு டிஆர்ஓ கோர்ட்டில் கேஸ் வந்துட்டு. நீங்கள் என்னென்ன இப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க? வண்டியை சிறைப்பிடிச்சு எங்கள் ஆர்ப்பாட்டத்தில் இடத்துக்கு கொண்டு போகிறோம். அதிகாரி வந்து அங்கே வந்து பேசி என்னன்னு எடுத்துக்கு